இன்னைக்கு நைட்டுக்குள்ள இஸ்ரேலை அடித்து விடுவார்கள் ஈரான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இஸ்ரேலும் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அப்டேட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவாக வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? ஜப்பானுடைய மார்க்கெட் -10% அப்படிங்கிறது டவுன் ஆகுது. இந்தியாவினுடைய மார்க்கெட் 4% to 5% டவுன் ஆகுது. குளோபல் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் கிராஷ் கிட்டேயே அடுத்ததா அமெரிக்காவில் ரிசெஷன் வருவதற்கான வாய்ப்புகள் 15லேருந்து 25% இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் ஆயில் டவுன், கிரிப்டோ டவுன், ஸ்டாக் டவுன் அப்படிங்கிறதும், பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிசைன் செய்து விட்டார் என்கிற தகவலும், கூடவே யூகே பற்றி எரிகிறது அப்படிங்கிற தகவலும், வெனிசுலாவில் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு என்கிற தகவலும், பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லை அப்படிங்கிற தகவலும், இது எல்லாமே ஏதோ ஒன்று உணர்த்துது பார்த்தீங்களா? நம்ம அண்டை நாடு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறத விட ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி இன்று ஒட்டுமொத்தமாக அவர் ஆட்சியிலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி நாங்கள் தான் இனிமேல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பங்களாதேஷ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி வாங்கிருச்சு, இவ்வளோ நபர்கள், இவ்வளோ இழப்புகள், கிட்டத்தட்ட $2 trillion அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தின் 1 or 2 டேஸுக்குள்ளே. ஆனால் 2 பங்குகள் மட்டும் உயர்ந்து கொண்டே போகுது. அது எந்தெந்த பங்குகள் பார்த்தீங்களா? நார்த்தன் குரூப் கன்மேன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய பங்கை நீங்கள் எடுத்து பாருங்க. நார்த்ரோப் கிரம்மன் அப்படிங்கிற அந்த ஷேரையும், அதே மாதிரி லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற அந்த ஷேரையும் பார்த்தீங்களா? இந்த 2 ஷேரினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. யார் இந்த நார்த்ரோப் கர்மன் இல்லாட்டி லாக்ஹீட் மார்டின் அப்படின்னு கேட்டிங்களா? அவங்க தான் அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை மிகப்பெரிய அளவில் சப்ளை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இங்கே ஆயுதங்கள் இல்லாட்டி ஆயுதம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலை மக்கள் நம்புகிறார்கள், இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நம்புகிறாங்கன்னா போர் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எல்லா விதமான அந்த ஒரு சமீட்சைகள் அப்படின்னு சொல்லுவோம்னா சிக்னல்ஸ், அது எல்லாம் நமக்கு தர்றது போர் வந்துட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது தான். சரி, பங்களாதேஷில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷேக் ஹசீனா அவர்கள் கண்டிப்பாக ரிசைன் செய்ய வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அந்த அரசாங்கம் செஞ்சது இல்லைப்பா, அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் மறுபடியும் கோட்டா சிஸ்டம் அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் அந்த கோட்டா சிஸ்டம் அமல்படுத்தப்படாது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது. மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாணவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது வருது. அந்த அடுத்த கட்ட போராட்டம் மறுபடியும் கோட்டா சிஸ்டத்தை எதிர்த்துலாம் கிடையாது, ஷேக் ஹசீனா அவர்களை எதிர்த்து. ஷேக் ஹசீனா அவர்கள் உடனடியாக ரிசைன் செய்ய வேண்டும், அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, அவங்கள தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் மறுபடியும் பங்களாதேஷினுடைய இராணுவம் அவங்களுடைய வேலையை காண்பிக்கிறார்கள். 20லேருந்து 30 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். மீண்டும் பிரச்சனை பெரிதாக மாறுகிறது. இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிரான அந்த முன்னெடுப்புகள் எல்லாமே ஏற்படுத்தப்படுகிறது. ஷேக் ஹசீனா அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்மூத்தாக இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பதற்கு சில நபர்கள் எங்களுடைய ஏர்பேஸை கேட்டாங்க, சில ஒயிட்மேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார், எங்களுடைய ஏர்பேஸை கேட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார்கள். ஒருவேளை வெளிநாட்டினுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாட்டி ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி வேற ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கு. ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறத இன்னைக்கு பல மீடியாக்களும் பரப்பியிருப்பார்கள். உண்மையிலேயே ஷேக் ஹசீனா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பங்களாதேஷ் மிகப்பெரிய வளர்ச்சியும் கண்டது என்பது நாம் தெரிந்த உண்மைதான். இந்தியாவோட வளர்ச்சி அடைந்து விட்டதப்பா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம். பெரிய அளவில் ஜிடிபி அவங்களுக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படிங்கிறதையும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம். அப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு சர்வாதிகாரியாக உருவெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த சர்வாதிகாரி நாட்டை விட்டு வெளியில் அனுப்புறாங்க. அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. அந்த ஹெலிகாப்டர் நேராக உத்தரப்பிரதேசத்தில் இறங்கியிருக்கலாம், இந்தியாவுக்குள்ள இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. நேராக இந்தியாவுக்குள்ளே வந்த ஷேக் ஹசீனா அவர்களை நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் பேசினார். அவங்க கூட பேசினாங்க, முக்கியமான சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்த ஒரு நாட்டுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவில் விடுதலை வாங்கி கொடுத்ததோ அந்த நாட்டுக்கு இப்போது தேவை 2வது சுதந்திர போராட்டம் கிடையாது, அந்த நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல பரப்புரை நம்மளால் பார்க்க முடியுது. பங்களாதேஷில் ஹிந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹிந்துக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய உண்மைகளை பேசுகிறாங்களா இல்லை அதை மதக்கலவரமாக மாற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அங்கே ஹிந்துக்களுடைய கோவில்கள் தீக்கரையாக்கப்படுகின்றன. அந்த வீடியோ வெளியில் வருது. அந்த வீடியோ வெளியில் வரும்போது இங்கே எவனாவது இனிமேல் சிஏஏ என்ஆர்சியை பற்றி பேசுவீங்களாடா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியலையும் இந்தியாவுக்குள்ள மறுபடியும் பங்களாதேஷை முன்னிறுத்தி காண்பிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அப்போ ஒரு நாட்டுக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்களும் பலவிதமான அழுத்தங்களும் வரும்போது அந்த நாட்டுக்குள்ள உள்நாட்டு போர் வெடிக்கும். அந்த உள்நாட்டு போரால் மிகப்பெரிய ஒரு அன்ரெஸ்ட் ஏற்படும். அதுதான் பங்களாதேஷுக்கு ஏற்பட்டிருக்கு. பங்களாதேஷினுடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை, அவங்களுடைய திருவுருவம், அவங்களுடைய சிற்பம், அது எல்லாத்தையுமே இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சிலைகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்படுகின்றன. சர்வாதிகாரத்திற்கு இதுதான் எல்லை, இதுதான் அதிகாரத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் ட்விட்டர்ல பகிர்ந்து வருகிறார்கள். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் யார் தெரியுதா? ரா சீரிஸ் பார்த்திருந்த டிபி ட்ரூப்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள். 1971 பங்களாதேஷுக்கு விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையில் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்த நாடு இந்தியா தான். அந்த நட்பு ஷேக் ஹசீனா அவர்களிருந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய தந்தையினுடைய ஆட்சி காலத்திலும் இருந்தது. அதே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலை தான் இன்னைக்கு உடைக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரா ஹசீனா அவர்களுடைய ஷேக் ஹசீனா அவர்களுடைய பாராளுமன்றம், அவங்களுடைய வீடுகள் எல்லாமே சூறையாடப்படுகின்றன. அவங்க ஆசையா வளர்த்த ஃபிஷ், அவங்க ஆசையா வளர்த்த நிறைய பறவைகள் இதெல்லாம் வேட்டையாடப்படுகிறது. அவங்களுடைய இன்னர்வர்ஸ், அந்த வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட இன்னர்வர்ஸ் எடுத்து பங்களாதேஷில் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பங்களாதேஷினுடைய பாராளுமன்றத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி அடித்து உடைத்து அங்கே இருக்கக்கூடிய சேர்கள் எல்லாமே உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சு இதோ நாங்களும் இங்கே இருக்கோம்டா அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் கலவரமாக மாறிய அந்த பூமி, மாணவர்கள் அங்கே வருகிறார்களா இல்லை அங்கே யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் மிகப்பெரிய கலவர பூமியாக மாறி ஒட்டுமொத்தமாக பங்களாதேஷ் இன்னைக்கு தீக்கரையாகி பயந்து, இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை, இனி ஒரு நைட்டுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இன்டர்நேஷனல் மீடியா இதை பெருசாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக பேசலை. ஏன்னா அதை விட ஈரான் மற்றும் இந்த இஸ்ரேலினுடைய பிரச்சனை இருப்பதால் பங்களாதேஷை பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்களா, பங்களாதேஷில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது என்றால் 2 துருவங்களிலிருந்து இந்தியா அழுத்தப்படும் அப்படிங்கிற உண்மைதான். இந்தியாவுக்கு பெரிய சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பக்கமா பாகிஸ்தான், அந்த பக்கமா பங்களாதேஷ். பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இன்னைக்கு விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார், இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எகெயின் பாகிஸ்தானுடைய கை ஓங்கலாமாக இருக்கும். அப்ப 2 பக்கமும் பாகிஸ்தானுடைய கை ஓங்கும் போது தலைப்பக்கமா நம்முடைய ஜம்மு காஷ்மீருக்கு மேல இருக்கக்கூடிய சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவுக்கு மேலும் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆல்ரெடி மியான்மர்ல ராணுவ ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ்லயும் மியான்மர் ஆட்சி, இலங்கையிலும் சீனாவினுடைய ஆதிக்கம், அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா இதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் நமக்கு. சுத்தி நிறைய எதிரிகள் இருப்பாங்க, ஆனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளை எதிரியா பார்க்கறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வர தொடங்கி இருக்கிறது. இது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அதை விட கேவலமாக இருக்குது மிடில் ஈஸ்டில் நாடுகளுடைய பிரச்சனை. மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா யாருக்கு சப்போர்ட், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யாருக்கு சப்போர்ட், கத்தார் யாருக்கு சப்போர்ட், எகிப்த் யாருக்கு சப்போர்ட், ஜோர்டான் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிற பெரிய அளவு சப்போர்ட். இந்த மார்க்கெட்டில் மீன் விற்கிற மாதிரி 1 தரம் 2 தரம் 3 தரம் அப்படிங்கிற மாதிரியான சப்போர்ட்டுகள் ஒவ்வொரு நாளும் வேறு நாடுகளுக்கு கொடுத்து வருகிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் பங்களாதேஷில் இப்படி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்தியாவை பாதிக்கும். இந்தியாவினுடைய இறையாண்மையை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கும். இந்திய ராணுவ வீரர்கள் இல்லாட்டி இந்தியாவினுடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிவிங் அப்படிங்கிற அவங்களுடைய தியாகம் இப்போ பங்களாதேஷில் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷ் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய செகண்ட் பாகிஸ்தானாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அப் டு டேட்டாக பார்க்கலாம். இப்போ பங்களாதேஷினுடைய அப்டேட், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய அப்டேட், அது என்ன அப்படிங்கிறதுக்காக பொறுத்திருங்கள். ஸோ இந்த ஒரு காணொலியில் பங்களாதேஷில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுருக்கேன். இன்னும் ஒரு காணொலிக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.